காலத்தின் சாவி, த கீ ஆஃப் டைம். இது ஒரு சாகச மற்றும் மர்ம கதை. பழங்கால குகையும் மர்ம மனிதனும். கதையின் நாயகன் விக்ரம். அவன் ஒரு இளம் தொல்லியல் ஆராய்ச்சியாளர், ஆர்கியாலஜிஸ்ட். அவன் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு பழங்கால குகையை அடர்ந்த வெஸ்டர்ன் காட்ஸ் காடுகளுக்குள் கண்டுபிடிக்கிறான். குகையின் சுவர்களில் விசித்திரமான குறியீடுகள் உள்ளன. குகையின் நடுவில் ஒரு பழமையான செதுக்கப்பட்ட கல் பீடம் உள்ளது. விக்ரம் டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த பீடத்தை ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். விக்ரம் மெதுவாக அந்த பீடத்தை நெருங்குகிறான். அதன் மேல் ஒரு உலோகத்தாலான வட்ட வடிவமான விசித்திரமான பொருள் இருக்கிறது. அது பார்ப்பதற்கு ஒரு பழமையான பூட்டு அல்லது சக்கரம் போல உள்ளது. விக்ரம் அதன் மேல் கையை வைத்ததும் அது திடீரென நீல நிற ஒளியுடன் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி குகை முழுவதும் பரவுகிறது. விக்ரம் அதிர்ச்சியிலும் வியப்பிலும் பின்வாங்குகிறான். அந்த நீல ஒளி ஒரு சுழல் போல மாறுகிறது. விக்ரம் பயந்தாலும் அவனது ஆராய்ச்சி ஆர்வம் அவனை தள்ளுகிறது. அவன் மெதுவாக கையை நீட்டி அந்த சுழலும் ஒளியை தொடுகிறான். அடுத்த நொடி குகையின் ஒரு சுவர் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு பிரம்மாண்டமான ஒளிமயமான காலவாயில், டைம் போர்ட்டல் திறக்கிறது. அந்த வாயிலுக்கு அப்பால் தற்போதைய உலகம் அல்லாமல் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பழங்கால நகரம் தெரிகிறது. விக்ரம் அந்த வாயிலுக்குள் இழுக்கப்படுகிறான். பழங்காலத்தில் விக்ரம் ஒரு புதிய உலகம். விக்ரம் கண் விழிக்கும் போது அவன் முற்றிலும் மாறுபட்ட ஒரு இடத்தில் இருக்கிறான். அது 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சோழர் காலத்து நகரம். பிரம்மாண்டமான கற்கோயில்கள், பரபரப்பான சந்தைகள், யானைகள் மற்றும் குதிரைகள் செல்கின்றன. மக்கள் பழங்கால உடைகளை அணிந்துள்ளனர். விக்ரம் தனது நவீன உடையில், அதே ஜாக்கெட் மற்றும் பேண்ட், அந்த கூட்டத்தின் நடுவில் நிற்கிறான். எல்லோரும் அவனை ஒரு விசித்திரமான பிறவியைப் போல பார்க்கிறார்கள். அவன் திகைத்து போய் நிற்கிறான். விக்ரம் இப்போது காலத்தின் கைதியாகிவிட்டான். அவன் எதிர்காலத்திற்கு எப்படி திரும்புவான்? அந்த காலச்சாவி எங்கே? அவன் இந்த பழங்கால உலகில் உயிர் பிழைப்பானா? இதை போன்ற சுவாரஸ்யமான கதை மற்றும் உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள இப்போதே தி கோல்டன் டிராகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.